வெல்கம் பேக் டு விவி தமிழ் கேமிங். நான் உங்கள் ஹாஸ்ட் விஷால். இன்னைக்கு நம்ம சூப்பர் எக்ஸைட்டிங் ஹாரர் கேம்ல தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 லைக் இன்ட்டு ஒரு குட்டி குஞ்சம். இன்னைக்கு நம்ம அந்த குட்டி குஞ்சான தான் பார்க்க போறோம். ரொம்ப ஏழைக்கு பிறந்தவன். வாங்க அவனை போய் பார்ப்போம். இது வந்து கிரவுன் சைல்டு கேரில் வரவேற்கிறோம். இது வந்து சைலண்ட் மெசேஜாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது லிஃப்ட்டில் இங்கே வந்து ஒரு புக் ஷெல்டரில் லிட்டில் பிரின்சஸ் அழகான ஒரு தேவதை குழந்தை அங்கே இருக்குது. அந்த குழந்தைய நல்லபடியாக ஃபீட் பண்ணி நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அந்த பாட்டில் அதாவது பால் பாட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது. ரூம் நம்பர் வந்து 10. பிளான்ட் பாட்டுக்கு கீழே இருக்கும். வாயில் வளருது கீழே இருக்கும். போயிட்டு எடுத்து அந்த குழந்தைய பத்திரம் பார்த்துக்கோங்க. அவங்க என்னோட விஷஸ் தாங்களும் சொல்லிக்கிறேன். ஏன்டா ஏழைக்கு பிறந்தவனே குழந்தைய பார்க்கறதுக்குலாம் விஷயம் சொல்லுவாங்க. நீ இருக்காதா? அவன் எவ்வளோ பெரிய சாத்தானா. அவன் பேர் குட்டி குஞ்சானா. அவன் எவ்வளோ பெரிய வேலை பார்ப்பான். அவன் பேர் வந்து முட்டை போண்டா. அவன் எல்லாம் முட்டையாக இருப்பான், போண்டா மாதிரி கணக்காக இருப்பான். நான் ஏன் தேடிட்டு இருக்கேன்? நான் ரூமை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். அதான் இவ்வளோ தேடிட்டு இருக்கேன். ஏய் நான் மட்டும் வரலடா, என் தங்கச்சி வந்திருக்கா. அவதான் குயிலு. குயிலே என்ட்ரன்ஸ் கூட. ஒரு எருமை மாடே சமாளிக்க முடியல. 2 எருமை மாடு வந்துருச்சா, விளங்கிடும். யாரா எருமை மாடு? ஏழைக்கு பிறந்தவனே. எது? நான் உனக்கு 7:30க்கு பிறந்தவன். என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போதே வாயை கிளறாதீங்க. வாயை மூட்டு வாங்க கொஞ்சம் நேரத்துக்கு. ஓகே, குழந்தைக்கு தூரம் திறந்துட்டோம். என்னது கூகு காக்காவா? இல்ல ஜோ கத்தாத. ஆரம்பத்திலே உன்னாலதான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிருக்கோன்னு தெரியுதுல்ல. அது கூகு காக்கானே சொல்லிட்டான். இப்போ தெரியுதா? அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் டயபெட்டிக் ஃபெல்லோ. வந்துட்டோம். ஏண்டி குட்டி சாத்தா, நான் உன்னை நம்பி கூட்டு வந்தா தங்கச்சினே, நீ பொக்கா வக்கான்ற அப்புறம் எடுபட்டாக்கான்றியா? இப்பயே ஒரு மூஞ்சில தவக்கலை விடுறேன்டி. உங்க 2 பேத்தையும் வச்சுக்கிட்டு என்னால் சமாளிக்க முடியல. இதில் நடுவில் குட்டி சத்தான் வேற எனக்கு தொல்லை பண்ணுறான் கைஸ். என்ன பண்ணுறதுனே தெரில. ஓகே, இந்த டோருக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது கிராணி மாதிரி தான். கிராணி கிராண்ட்பா மாதிரி தான். ஐயோ, கிராணி ஹவுஸ் மாதிரி தான். ஓகே, இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. இப்போ கீழே ப்ரெட் இருக்குது, முட்டை இருக்குது, பால் இருக்குது, பழம் இருக்குது. நம்மளால எல்லாமே சாப்பிட்றதுக்காண்டி தான் வச்சுருக்காங்க. ஆனால் இது எதுவுமே வைக்க தான் முடியல. கீழே தான் விழுகுது. தொலைஞ்சிச்சை. என்ன தான் பண்ணுறதோ. ஓகே, என்ன சாப்பிட்றீங்களா 2 பேரும்? சாப்பிட்றோம். சண்டைக்கு நான் மட்டும் அடிச்சுக்குவாளுங்க. ஆனால் சோத்து நான் மட்டும் பறந்து அடிச்சுட்டு வந்துடுவாளுங்க. என்ன என்னடா அப்படி சொல்ற? சரி கூட நான் சாப்பிட்றேன். டான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி. அடி பாப்போம். ஏய், இத்து போன சாண்ட்விச்சுக்கு 2 பேரும் அடிச்சுட்டு மாடுறீங்க. அமைதான் இந்த தொலைஞ்சு. குட்டிச்சாத்தா எல்லாம் ஒன்னால தான்டா. மண்டபி எல்லாம் அழகா இருக்கல. இருடா, அவனை சுத்துறேன். இந்தா சுத்து. என்ன ரொம்ப முழிக்கிற? இப்படி கண்ணை உத்து பாருங்களேன். அது பாம்பு கண்ணில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. கோல்டெலாம் போட முடியுதுப்பா. நம்மளுக்கு இங்கே கோல் கிடைக்குது மக்களே. சரி, இவரை வச்சு நம்ம ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம். என்ன 2 பேரும் அமைதியாக இருக்காளுங்க. என்ன ஏதாவது வில்லங்க வச்சுருக்கீங்களா? எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல. ஒன்று செய்யுங்க. கதவை திறந்துட்டு நேராக சந்திர எடுத்துட்டு ஒரு பெரிய தட்டு இருக்கும். எடுத்துகிட்டு போய் உட்காருங்க. ஃப்ரீயாக சாப்பாடு கொடுப்பாங்க. சரியா? ஏழைக்கு பிறந்தவனே, என்ன ரொம்ப கலாய்க்கிற. வாயை மூடிட்டு வாயில பெருசாலி விட்டுருவே பார்த்துக்கோ. ஐயோ, 2 பேரை திட்டு சமாளிக்கவே முடியல மக்களே. சரி, இந்த பால் டப்பா எடுத்துட்டோம். அந்த குட்டி குஞ்சானுக்கு கொடுப்போம். பால் குடிச்சோடனே அவனோட அழகான இந்த வேலையை காட்டிட்டான். எருமை மாடே, ஏன்டா இப்படி பண்ணுற? சரிப்பா, உன்னை அங்கே போய் தூக்கிட்டு வந்து வைக்கிறேன். டிவி பார்த்துட்டு. ஓகேவா? அவ்வளோ அக்கறை இருந்தால் நாங்களே மாற்றிருக்க மாட்டோமா? என் குயிலே. நான் என்ன சொன்னேன்? சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அறிவு கட்டவங்களே. அமைதியாக உட்காருடா. சிரிக்கிறத பார்த்தாலும் எனக்கே பயமாக இருக்குது. உட்காருடா குட்டி குஞ்சான். உட்காரு 7 போயிட்டு டாக்டர் எடுத்துகிட்டு வருவோம். எங்கடா போன? எருமை, அங்கே இருக்கியா? அமைதியாக வந்துடு. ஓகேவா? இந்த டயப்பர் எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் திரும்பியும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து திரும்பியும் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு தேவையா அதெல்லாம்? வாடா அமைதியாக உட்காருன்றல. போட்டுக்கோடா. என்னடா தூக்கி எறிகிற? என்ற வம்பு வருஷனை வச்சுக்காத. வாயில் வளருது. ஓகே மாதியாச்சுல. சமத்து பிள்ளைய போய் உட்காரு. இதெல்லாம் கத்தி விடுவேன் பார்த்துக்கோ. இந்த பெட்டிக்குள்ள ஒருவேளை நிறைய பொக்காசு இருக்குமோ? உங்க 2 பேர் புத்தி மாறவே மாறாதுல. திருட்டு கழுதைகளா. வாயை மூட்டு இருந்துக்கோங்க. போடா ஏழைக்கு போனவன். எங்களுக்கு காசு தான் முக்கியம். குயிலே, நான் முன்னாடி போறேன், பின்னாடியே வா. ஓகேவா? குயிலே, அடியே டக்குனு வா.
இன்னைக்கு நீ வாஷிங் மிஷினில் போட்டு உன்னை துவைக்க போகிறேன்டி. இந்த குட்டி குஞ்சனை வாஷிங் மிஷின் துவைக்கக்குள்ள மறக்காம நீங்கள் லைக் பண்ணலாம், லைக் போட்டுக்கோங்க. ஒட்டல गाइस இவனே சேர்த்து பாஸ் பண்ணிடுவா அப்படி. யாது ஏய் மயில யார் அழுகுறா? நீ அழுகுறியா? ஏத்துக்கு போறவன் நான் அப்புறம் அழுவேன். நான் மத்தவங்கள தான் அழுக வைப்பேன், நான் அழுக மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த குயில தான் இருக்கு. ஏய் எதுக்கடி அழுதுட்டு இருக்க? அதுவானா சொல்லடி, எதுக்கு அழுகுற? என்ன மனசு மாறிட்டா? ஏய் அவன் குட்டி சத்தாடி, குழந்தை இல்லடி. கீழே ஓடிட்டா இன்னொருத்தி பிடிக்க போயிருக்கா. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். அந்த குழந்தைய தூங்க வைக்க. அதாவது அழகிய ஒரு ராத்திரியில் ஒரு அழகான ஒரு லேண்டில் டார்க்குன்னு 3 வச்ச ஸ்டார்ஸ் இடத்துல ஒரு அழகான ராஜா தூங்கிட்டு இருந்தான். அது கூட ஒரு கருப்பு பூனை இருந்துச்சு. அந்த பூனை சொல்லிச்சான் இங்கே ஒரு சீக்ரெட் கார்டன் இருக்குது, அவங்க ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிச்சான். உடனே அந்த ராஜா எந்திரிச்சு எக்ஸைட்டடில் ஓட ஆரம்பிச்சிட்டானா, அந்த வெளியே ஓட ஆரம்பிச்சிட்டானா. அதுக்கப்புறம் பார்த்தா அதை பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கானா. நடந்து போகும்போது ஒரு அழகான கேட்டு, அழகான ட்ரீஸ்லாம் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இருந்தானா. அந்த பூனையும் அவன் கூடயே வந்துட்டு இருந்துச்சான். அந்த பார்த்தே செம்ம கலர்ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் இருந்துச்சான். 2 பேரும் நடந்து போயிட்டே இருந்தாங்களாம், பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த இடத்த பார்த்துக்கிட்டு ரசிச்சுட்டே இருந்தானா அந்த பூனையும் வாத்தியாரும் இளவரசனும். அப்புறம் அந்த பிரின்ஸுக்கு என்னாச்சுன்னே தெரில, எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை, இது கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குதுன்னு சொல்லி அது கிக்கிறது உடைக்கிறது எல்லாம் பண்ணி அந்த கடப்பனே நாசம் பண்ணிட்டான். அது எடுத்து போடுறது, பிடுங்கி போடுறது, அதை அழுக்காக்குறது, பிச்சு எறிகிறது, எத்தி விடுறதுன்னு அப்படி ஊர்பட்ட வேலையெல்லாம் அவன் பண்ணிட்டு இருந்தானா. உடனே கேட்ட சொல்லிச்சான், நான் அவனை கூட்டி விடுறதே தப்பாக போச்சு, ஏன் தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன்னா இவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டேன்னு. இந்த தூங்குற சத்தம் கேட்குது. இந்த குழந்தைய தூங்குவது இருக்குள்ள இதுங்க 2 பாடம் படிச்சிச்சு. டேய் அவனை குழந்தைய சூப்பராக அழகாக தூங்க வச்சு அவனுக்கு தொட்டிலாட்டி விட்டுருக்கேன். போதுமா குயில வந்து தொலையிடே. நீ தானே இவ்வளோ கூட்டு வந்த, உனைய குமாங்குத்து குத்தணும்டி. இவ்வளோ முதல்ல கூட்டு வந்து அடுத்த தடவை உன்னை வழக்கமாகவே அடிப்பேன் பார்த்துக்கோ. நான் என்ன பண்ணேன், அவளாம் வந்து லூசு மாதிரி உலகிட்டு இருக்க பரதேசி குட்டி சத்தா. ஒன்றும் நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன், போடி எரும மாட்டேன். சண்டை போட்டு சாகுங்க, நான் தூங்க போகிறேன்ப்பா. தூக்கமாக வருது. என்ன குழந்தை சத்தம் கேட்குது? ஏழரைக்கு பிறந்தவள வாய் மூடி ரெடியில் என்ன பண்ணவே தெரியாதடி. அப்புறம் மூச்சுக்குள்ள பூனை விட்டுருவேன். குட்டி சாத்தா உனக்கு என்னடா வேணும்? ஏன்டா எங்களை தொந்தரவு படுத்துறேன்? நான் படுக்க சேவனே தானே தூங்கிட்டு இருந்தேன். எங்கடா இருக்காடே? அமைதியா வாங்க. என்னடா குழந்தைய காணோம்? டேய் குட்டி சாத்தா வேலையை பார்க்க போறியா? ஏய் அழகு குட்டியாட்ட இங்கே இருக்கியாடா, எந்திரா பட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்ல நினச்சியாடா. இந்தா வச்சுக்கோ, ஷேக்கிங் இந்தா என்னோட இருக்கிற எல்லா பவர்ஸையும் வச்சு உன்னை அடித்து தரம் காக்கலை. என் பேர் நல்ல விவி தமிழிக்கு கிடையாது. ஏய் இந்தா வச்சுக்கோ டிஷ்யூம் இந்தா. ஏய் குழந்தையே இதா கடைசி பார்த்துக்கோ. அவன் இருக்கா அதனால தான் குழந்தைன்னு சொல்லிட்டு அவளை இதே பிறந்துருவா. சரி டேய் அமைதியாக போய் படுத்துரு, அப்புறம் எங்களை டிஸ்டர்ப் பண்ண வச்சுக்கோமே மூக்குலேயே குத்துவேன் பார்த்துக்கோ. சரி பாடு சாமத்து குட்டியா, அவனை திரும்பிலாம் கொந்த முடியாது. ஏய் அமைதியாக இருடா, கத்திகிட்டே இருக்கான் பாருங்கவன். இது தெரிஞ்சு இவனுக்கு பொம்மையை போட்டு போயிடுவோமா? ஏய் எங்கடா பொம்மை இருக்குது? இந்தா வச்சுக்கோ. இந்தா முயல் வேணுமா? இந்தா கேட்ச். அடுத்து பூனை வச்சுக்கோடா. ஏழரைக்கு பிறந்தவன் இந்தா. அடியே குட்டி சாத்தா வாயை மூடு, உன்னோட சப்போர்ட்டை மூடி. அவன் பேடி அவன் மாறு, உன பேயாகாம உனை இவன்ட்டே விட்டுட்டு போறேன். இது வரேன். 2 பேத்துக்கு ஒரு வேலையே இல்லை. அவளும் நம்பிக்கை இப்போ தான் வந்துச்சுன்னா நீ தான் இப்போ தான் சொல்லிட்டு இருக்க. அமைதியாக இருந்துக்கோங்க 2 பேரும். நான் தூங்க போகிறேன். நீங்கள் அவனை மாதிரி கத்தி எழுப்பி விட்டீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணவே தெரியாது. சரி தூங்குவோமா? தூங்க சொன்ன லூஸ் மாதிரி ஆன்னு கத்திட்டு இருக்கேன். ஓகே தூங்கிடலாம். தூங்கிட்டோம். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடியுது. இது பார்ட் 2 நைட் 2 வரும். இதோட நைட் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஆல்ரைட் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிகிறது. கடைசியில் ஸ்கிப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது வரையும் கேம் தொடரட்டும். பாய்.